இந்திய தொழில் வளர்ச்சியோட வரலாறு எழுதணும்னா அதில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தோட வரலாறையும் முழுசாக எழுதிட்டு தான் போக முடியும். நம்ம நாட்டோட விவசாயம், பாதுகாப்பு, ஆட்டோமொபைல், டெக்னாலஜின்னு எங்கே பார்த்தாலும் மஹிந்திராவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிச்சயம் இருக்கும். இந்திய தொழில்துறை வளர்ச்சிக்கு மெயின் ரோடை போட்ட பெருமை மஹிந்திராவுக்கு உண்டு. மஹிந்திரா இவ்வளவு உயரம் வளர காரணமாக இருந்த அந்த வரலாற்று பயணத்துக்கு போகலாம் வாங்க. 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச காலகட்டம். இந்தியா இன்னும் சுதந்திரம் அடையாத நேரம். அந்த சவாலான காலத்துல அண்ணன் தம்பியான ஜேசி மஹிந்திரா, கேசி மஹிந்திரா அவங்களுடைய க்ளோஸ் ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் குலாம் முகமது கூட சேர்ந்து மஹிந்திரா அண்ட் முகமது அப்படிங்கிற ஸ்டீல் ட்ரேடிங் நிறுவனத்தை தொடங்கினாங்க. ஜேசி மஹிந்திரா பாம்பே யூனிவர்சிட்டியில படிச்ச ஒரு இன்ஜினியர். இந்தியாவுக்கு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும்ன்றது அவரோட கனவாம். கேசி மஹிந்திரா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்த ஷார்ப் எக்கனாமிக் திங்கராம். குலாம் முகமது அக்கௌண்டிங் மற்றும் பப்ளிக் ஃபினான்ஸில் திறமையாக இருந்த இவர் நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது கீ ஃபவுண்டிங் பார்ட்னராக இருந்தார். ஆனால் 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையப்போ பாகிஸ்தானுக்கு போன அவர் அந்த நாட்டோட முதல் நிதியமைச்சராக ஆனார். அதுக்கு பிறகுதான் மஹிந்திரா அண்ட் முகமது நிறுவனம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவா உருமாறுச்சு. நிறுவனத்தோட நோக்கங்களும் விரிவடைஞ்சது. சுதந்திர இந்தியாவுக்கு மேம்பட்ட இராணுவ வாகனங்கள் தேவைப்பட்ட நேரமும் அதுதான். 1949 அமெரிக்காவோட வில்லிஸ் ஓவர்லேண்ட் நிறுவனத்தோட ஜீப்பை இந்தியாவில் அசம்பிள் செய்கிற லைசன்ஸை வாங்கி பாம்பேல உற்பத்தி ஆரம்பிச்சது மஹிந்திரா. இந்திய ராணுவத்துக்கு மிகப்பெரிய லைஃப் சேவிங் சப்போர்ட்டா இருந்தது அந்த ஜீப்கள் தான். அந்த நேரத்திலேயே நாட்டோட மொபிலிட்டி பேக் போன மஹிந்திரா கட்டி எழுப்ப ஆரம்பிச்சது. 1950-60களில் இந்திய விவசாயத்துறைக்கு மாடர்ன் மிஷின்ஸ் தேவைப்பட்டதுனால அமெரிக்காவோட இன்டர்நேஷனல் ஹார்வெஸ்டர் நிறுவனத்தோட சேர்ந்து டிராக்டர் மேனுஃபேக்சரிங்ல குதிச்சது மஹிந்திரா. மஹிந்திரா நிறுவனத்தோட டிராக்டர்கள் இந்திய கிராமப்புறங்கள்ல ஒரு சிம்பிளாவும் விவசாயிகளோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பூஸ்டாவும் மாறிச்சு. 1970-80கள் மஹிந்திராவுக்கு மிக முக்கியமான ஆண்டுகள். டிராக்டர் உற்பத்திக்கு ஃபுல் ஃபோக்கஸ் போட்ட மஹிந்திரா விவசாயிகளோட பெரும் நம்பிக்கையை பெற்றுச்சு. இது மட்டும் இல்லாம 1986 பிரிட்டிஷ் டெலிகாம் நிறுவனத்தோட சேர்ந்து டெலிகாம் ஆபரேட்டர்ஸ்க்கு சர்வீஸ் பிஸ்னஸ்ல ஈடுபட தொடங்கியது மஹிந்திரா. 1991 மஹிந்திரா ஃபினான்ஸ் அப்படிங்கிற நிதி நிறுவனமும் ஆரம்பிக்கப்பட்டது. பணமில்லாத விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்க லோன் கொடுக்கப்பட்டுச்சு. இது மூலமா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரு ரூரல் எம்பவர்மெண்ட் லீடரா உருவெடுத்துச்சு. 1994 ரியல் எஸ்டேட் நிறுவனமான மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸ், 1996 கிளப் மஹிந்திரா ஹாலிடேஸ்னு புதிய நிறுவனங்களும் ஆரம்பிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் கார் உற்பத்தி தொழிலில் இறங்க முடிவெடுத்து ஆனந்த் மஹிந்திரா தலைமையிலான மஹிந்திரா நிறுவனம் மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சது. இந்தியா முழுக்க எஸ்யூ கார்கள்னா அது ஃபாரின் பிராண்ட்ஸ் தான் இருந்த காலத்தில் டோட்டலி உள்நாட்டிலேயே கார் உற்பத்தி பண்ண ஒரு போல்ட் டெசிஷன் எடுத்துச்சு மஹிந்திரா. 1997 2002 வரை 5 வருஷம் ஹார்ட் ஒர்க் போட்டு வெஹிக்கிளுக்கு பாடி, இன்ஜின், சேசிஸ், எலக்ட்ரானிக்ஸ்னு எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டது. பல தடவை புரோட்டோடைப் ஃபெயிலு, ரீடிசைன், ரீடெஸ்ட் மாதிரி எண்ட்லெஸ் ஸ்ட்ரகிளையும் ஃபேஸ் பண்ணிச்சு மஹிந்திரா. ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் சுமார் 600 கோடி வரை இன்வெஸ்ட் பண்ணி 2002 வெளிவந்த கார் தான் ஸ்கார்பியோ. வெளிநாட்டு நிறுவனங்களோட கடும் போட்டியில் இருந்த அந்த காலகட்டத்தில் வெறும் 5.9 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு கார் லான்ச் பண்ணி இந்தியன் கார் செல்லிங் மார்க்கெட்டில் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டும் கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடியே தன்னுடைய ஜீப் மேனுஃபேக்சரிங் டெக்கை பயன்படுத்தி போலேரோ அப்படிங்கிற காரை அறிமுகம் செஞ்ச மஹிந்திரா ஸ்கார்பியோ லான்ச்சுக்கு அப்புறம் எஸ்யூ கார் மேனுஃபேக்சரிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சது. மஹிந்திராவோட குளோபல் ரைஸ்க்கு மிக முக்கியமான காரணம் ஸ்கார்பியோ மாடலும் கூட. 2007 பஞ்சாப் டிராக்டர்ஸ் அண்ட் ஸ்வராஜை வாங்கி டிராக்டர்ஸ் உற்பத்தியில் மஹிந்திரா தன்னோட நம்பர் 1 பொசிஷனை மீண்டும் உறுதி பண்ணிக்குச்சு.
2007 டு 2010 காலத்துல தான் மஹேந்திரா டூ வீலர்ஸ், மஹேந்திரா டிஃபென்ஸ், மஹேந்திரா ஏரோஸ்பேஸ், மஹேந்திரா நாவிஸ்டார் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் இவையெல்லாமே ஆரம்பிக்கப்பட்டது. 2010 பிரிட்டனை சேர்ந்த ரேவா எலக்ட்ரிக் நிறுவனத்தை வாங்கி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஈவி ரெவல்யூஷனை தொடங்கியது மஹேந்திரா. அதே வருஷம் தன்னோட ஏரோஸ்பேஸ் டிவிஷனை தொடங்கின மஹேந்திரா தார், ஜைலோ கார் மாடல்களையும் அறிமுகம் செஞ்சு வச்சது. 2011 மோட்டார் 3 மாதிரியான ரேசிங் போட்டிகளில் முதல்ல ரெப்ரசன்ட் பண்ண இந்திய நிறுவனமாகவும் உருவெடுத்துச்சு. 2010 டு 2020 இந்த 10 வருஷத்துல மஹேந்திரா லிட்டரலி எல்லா செக்டார்லயும் கால் பதிச்ச காலம். 2012 நிறுவனத்தோட சேர்மனா பொறுப்பேற்றாரு ஆனந்த் மஹேந்திரா. டெக் மஹேந்திரா 6 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனோட ஒரு ஐடி ஜியண்டாவும் உருவெடுத்துச்சு. மஹேந்திரா எலக்ட்ரிக், மஹேந்திரா ரேசிங், ஃபார்ம் மெஷினரி ஆட்டோமேஷன், அக்ரிடெக் சர்வீசஸ், லாஸ்ட் மைல் மொபிலிட்டி வெஹிக்கிள்ஸ், மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ், ரெனியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட், கமர்ஷியல் வெஹிக்கிள் எக்ஸ்பென்ஷன்னு பல துறைகளில் பேரலல் டெவலப்மெண்ட் அடைஞ்சது மஹேந்திரா குரூப். 2020 முதல் இந்த பிரசன்ட் மாடர்ன் ஃபேஸில் பல புதிய தயாரிப்புகளை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கு மஹேந்திரா. 2020 செகண்ட் ஜெனரேஷன் தார், 2021 XUV 700, 2022 ஸ்கார்பியோ என், 2023 மஹேந்திராவோட முதல் எலக்ட்ரிக் கார் XUV 400, 2024 XUV 3XO, BE6, XEV 9e எலக்ட்ரிக் கார்கள், 2025 7 சீட்டர் XEV 9X எலக்ட்ரிக் கார்னு இதுவரை இல்லாத அளவு கார் உற்பத்தியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு மஹேந்திரா. மஹேந்திரா பிசினஸ் ஃபோக்கஸ்டு நிறுவனமா மட்டும் இல்லாம நாட்டுக்கு தேவைப்படுற நேரத்துல பல உதவிகளையும் செஞ்சுட்டு வருது. 2023 மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு மஹேந்திரா சுமார் 1 கோடி நிவாரணம் கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுச்சு. அதோட மழையால பாதிக்கப்பட்ட தன்னோட கார்களுக்கு இலவச ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், ஃப்ரீ இன்ஸ்பெக்ஷன், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உதவியது. கொரோனா மாதிரியான கடினமான காலகட்டத்தில் நாடு முழுக்க எசென்டியல் சப்ளை, ரிலீஃப் கிட்ஸ், கம்யூனிட்டி சப்போர்ட்டையும் கொடுத்துச்சு மஹேந்திரா. தன்னோட நன்கி காலை திட்டம் மூலமா லட்சக்கணக்கான பெண் குழந்தைகளோட படிப்புக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு வராங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டமான தன்னோட ஹரியாலி ப்ராஜெக்ட் மூலமா 2 கோடிக்கு மேல மரக்கன்றுகளை நட்டு இருக்கு மஹேந்திரா. விவசாயிகளை மேம்படுத்துறதுலையும் மஹேந்திரா பெரும் பங்களிப்பை செஞ்சு வருது. விவசாயிகளுக்கு மாடர்ன் டிராக்டர்ஸ் மற்றும் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டை விற்கும் மஹேந்திரா விவசாய உபயோகத்திற்கான மைக்ரோ இரிகேஷன், ஸ்கில் ட்ரைனிங் போன்ற சேவைகளையும் கொடுத்து வருது. 1945 ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம்ல ஆரம்பமான மஹேந்திரா இன்னைக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சியில ஒரு பெரும் அத்தியாயமா உருமாறி இருக்கு. சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து நாட்டோட ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் முத்திரை பதிச்சிருக்கும் மஹேந்திராவோட வளர்ச்சி ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் நிச்சயம் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.